தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் கிராம ஊராட்சிகள் நகராட்சிகள்லாம் மாநகராட்சியோட சேர்க்குறேன்னு சொல்லி ஒரு 5 அரசாணை வெளியிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னை மாநகராட்சியை வந்து சேர்க்குறேன்னு சொல்லி 20 மண்டலங்கள் சேர்க்குறேன்னு சொல்லி அதிரடியாக ஒரு அரசாணையை வெளியிட்டு எல்லாம் தொகுதி எண்ணெட்ட வார்டு எல்லாம் போட்டுருந்தாங்க. இதில் அரசாங்கம் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுதுன்னா, சென்னையில் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 23 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து இதை பற்றி ஆலோசித்து அரசாணையை வெளியிட்டு இருந்தால் அவங்க தொகுதியை பாதுகாக்கினார். 2 ஆண்டுக்கு முன்பு அப்போது இருந்த கமிஷனர், அப்போது இருந்த செக்ரட்டரி எல்லாம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மண்டலம், 23 சட்டமன்ற தொகுதிக்கு 23 மண்டலம், இன்னும் 2 மண்டலம் சேர்த்து 25 மண்டலமாக கூட ஆக்கலாம் ஜனத்தொகையை வச்சு. ஆனால் இப்போ 20 மண்டலத்தில் மயிலாப்பூர் மண்டலத்தில் 2 வார்டாக 4 மண்டலத்துக்கு போகுது. அந்த எம்எல்ஏ 4 மண்டலங்களில் போய் பார்க்கணும். அவர்கிட்ட இருக்கிற 8 வார்டில் ஒரு மண்டல குழு இல்லை. என்ன கோமாளி அரசாங்கன்னே தெரியல. இங்கே என்னடா கேட்டால் அயப்பாக்க கிராம பஞ்சாயத்து 1148 தெருக்கள் இருக்குன, 40 நகரங்கள் இருக்குது. மாநகராட்சிக்கு ஈழாக ஊராட்சியை வந்து திடப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை போய் ஒரு நகராட்சி ஆக்குறதோ இல்லை சென்னை மாநகராட்சியோ ஆக்குறத விட்டுவிட்டு அயப்பாக்கம், திருவேற்காடு, பூந்தமல்லி, திருநன்றூர் எல்லாத்துக்கும் ஒன்றுமே ஆவடி பெருநகராட்சியில் சேர்க்குறாங்களாம். பாடாவளி அளவு ஆவடி நகராட்சியில் இருக்கிற ஆவடி நகராட்சியில் இருக்கிற மக்களையே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, தெருக்கெல்லாம் இது பண்ண முடியல. 15 வருஷமாக பாதாள சாக்கடை திட்டம் நடக்குது, இன்னும் அது சக்ஸஸ் ஆகலை. பல பிரச்சனைகள் ஆவடி மாநகராட்சியில் இருக்குது. இந்த ஒரு கிராம பஞ்சாயத்தை கொண்டு போயிட்டு அயப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தை 1148 சீட்டு மணி மாதிரி வச்சிருக்குது. அதை கொண்டு போய் ஆவடி மாநகராட்சி இப்போ கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கூட கிடைக்காது. அதை போய் ஒரு நகராட்சி ஆக்கியிருக்கலாம், எல்லாம் அட்ஜாயிண்ட் சென்னை மாநகராட்சியோட சேர்த்துருக்கலாம், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா சென்னை மாநகராட்சியில் எங்கே ரோடு போடுறதுன்னு தெரில, இடம் கிடையாது. அந்த மாநகராட்சியில் சேர்த்து தொலைச்சிருக்கலாம். இப்படியே தாம்பரம் மாநகராட்சி இதெல்லாம் வந்து அடுத்த 5 ஆண்டில் ஒன்றா வச்சுக்கலாமே கண்டு தலைவர் வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து அக்னி பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரவேசம் பண்ணிட்டு இருக்காரு? அக்னி பிரவேசத்தில் இருக்காரு தமிழக முதல்வர். ஐஏஎஸ் அதிகாரிங்க ஒத்துழைப்பு கிடையாது. இந்த ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரிங்க ஒத்துழைப்பே கிடையாது. அவனுங்க பாட்டுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால அக்னி பிரவேசத்தில் இருக்கிற நம்ம எதையும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் அக்னி பிரவேசத்தில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்க முதல்வருக்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்வு காணணும்னா அதிகாரிகள் மட்டத்தில் ஒத்துழைப்பு அவசியம் தேவை. இந்த வார்டு பிரிக்கிறது, எல்லையை பிரிக்கிறது, மண்டலத்தை பிரிக்கிறது, இதெல்லாம் அரசாணையை போட்டு வச்சு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்தெல்லாம் தீர்வு காணணும்னா அக்னி பிரவேச முதல்வர் வந்து நடவடிக்கை எடுப்பாராம்.